வணக்கம். நான் டாக்டர் ஷியாம்நாத் கிருஷ்ணபாண்டியன், கன்சல்டன்ட் பிளாஸ்டிக் சர்ஜன், சிம்ஸ் ஹாஸ்பிட்டல், வடபழனி. இன்றைக்கி நம்ம தீக்காயங்கள்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதிலிருந்து எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்றதுன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல ஃபஸ்ட் எய்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதில் டூத் பேஸ்ட்டோ தோசை மாவோ இங்கோ போடாதீங்க. அது 2-3 விஷயங்களை நமக்கு அவாய்ட் பண்ணுது. ஒன்று, அது இன்ஃபெக்ஷன் அந்த ஊண்டு இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கு வழிவகுக்குது. ரெண்டாவது, அந்த காயத்தை அசஸ் பண்ணுறது எங்களால் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ்னால் அந்த ஊண்டை அசஸ் பண்ணுறதை தடுக்குது. ஸோ அதுக்கு குளிர்ந்த நீர், ரன்னிங் டேப் வாட்டரில் எந்த பகுதி காயம் ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியை ரன்னிங் டேப் வாட்டரில் காமிச்சிங்கன்னா குளிர்விச்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகுதுனாக்கா டிஷ்யூவில் இருக்கக்கூடிய ஹீட் எனர்ஜி குறைஞ்சிருது. அதனால் காயம் ஜாஸ்தியாகிறதும் குறைஞ்சிருது. இது நம்ம ஃபஸ்ட் எய்டாக பார்க்குறோம். அதுக்கு அடுத்து ஒரு தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இடங்களில் ரெஸ்கியூ பண்ணுறவருக்குள்ள ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது. முதல்ல வென்டிலேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும். அதாவது ஜன்னல் டோர்ஸ் இதை ஓப்பன் பண்ணி விடணும். கேஸ் சப்ளை எதுவும் இருந்ததுன்னா அதை கட் பண்ணணும். எலக்ட்ரிசிட்டி இருந்ததுன்னா அதை கட் பண்ணிவிட்டு அந்த விக்டிமை பக்கத்தில் போகலாம். ஒரு ஹீட் எனர்ஜியோ ஆர் ஒரு வெந்நீர் தண்ணீரோ இல்லை ஒரு ஆயில் பேர்ன்ஸோ இல்லை ஒரு எலக்ட்ரிக்கல் பேர்னோ எந்த பேர்னாக இருந்தாலும் அதை குளிர்விக்கிறதுக்கு ரன்னிங் வாட்டரில் நீங்கள் கையையோ காலையோ எந்த பகுதியில் விபத்து ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதியை எரிச்சல் குறையிற வரைக்கும் ரன்னிங் வாட்டரில் காட்டலாம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு நியர்பை ஹெல்த் ஃபெசிலிட்டிக்கு வாங்க. நாங்கள் ஊண்டை அசஸ் பண்ணிவிட்டு ப்ரொடெக்டிவ் ட்ரெஸ்ஸிங் கொடுப்போம். அதற்கு உள்ள ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போம். அதற்கு தேவைப்பட்டுச்சுன்னா டெப்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் லைக் ஏர்லி பர்ன் வூண்ட் எக்ஸிஷன், ஸ்கின் கிராஃப்டிங் எதுனா தேவைப்பட்டால் கொடுப்போம். அண்ட் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை லாங் டர்மாக நம்ம ஃபாலோ பண்ணி போஸ்ட்பர்ன் ஸ்கார் கண்ட்ராக்சர் வந்ததுன்னா அதற்கு நம்ம வைத்தியம் பார்க்குறோம். அண்ட் இந்த என்டையர் ப்ராசஸில் அவங்களுக்கு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட்டும் நம்ம கொடுக்குறோம். இது எல்லாமே இன்றைக்கி உள்ள பர்ன் கேர் ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது.